அது அவங்க வாழ்க்கை தானே. என்னடா உங்க அம்மா இப்படி சொல்றா? அதுக்கு பேசாம பூச்சி மருந்து வாங்கி கொடுக்க சொல்லுங்க மாமா, குடிச்சிட்டு செத்து போயிடுறேன். மாயா இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது மாமா. ஏ சீனு, என்னடா நீ தாண்டா மாயா மாயான்னு உருகுற? அவ அம்மாக்காரி மாதிரியே இவளும் உன்னை ஒரு நாள் வேண்டான்னு சொல்லிட்டு போகத்தான் போறா பாரு. தாய போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சும்மாவா சொன்னாங்க? உன் பேர்ல இருக்கிற எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு உன்னை விட்டு ஓடிட்டா என்னடா பண்ணுவ? என்னடி என்ன? நான் உங்க மருமக. என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசலாம், அந்த எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா என் அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல அத்தை. இன்னொரு தடவை என் அம்மாவை பத்தி ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அண்ணே பாத்தீங்களாண்ணே, இவ எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு பாத்தீங்கல்ல? இல்லண்ணே, இந்த வீட்ல எனக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறமும் எதுக்கு நான் இந்த வீட்ல இருக்கணும்? நான் கிளம்புறேன். பார் பத்மா, கூட்டு குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை வருது சகஜம்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறதுதான் வாழ்க்கையே. நம்ம கைதான், ஆனா அதுலயே 10 விரலும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அதனால நமக்கு பிடிச்சவங்களுக்காக நாம சில விஷயங்களை அனுசரிச்சுதான் போகணும். இல்ல பெரியப்பா, அவங்க இங்க இருக்கட்டும், நான் இந்த வீட்டை விட்டு போறேன். மாயா, பத்மா என்னோட தங்கச்சினா நீ என்னோட பொண்ணு. நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கணும். இந்த கூட்டு குடும்பம் என்னைக்குமே உடையக்கூடாது. இனி இந்த பேச்ச வளர்க்க வேண்டாம். எல்லாரும் இப்படியே விட்டுருங்க. பத்மா, நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்றேன். நீ நாகரீகமா நடந்துக்க கத்துக்கணும். என்னதான் உணர்ச்சி வசப்பட்டாலும் பொது இடத்துல இப்படி நடந்துக்கிறது தப்புமா. சரி போங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்க.